ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பெயர். ஒரு நபர் ஒரு வீட்டின் வாசலில் பூசணிக்கொடி நன்றாக படர்ந்து காய்த்திருந்தது. அதிலிருந்து அவர் ஒரு பூசணிக்காயை திருடிச் சென்று விட்டார். அன்றிலிருந்து அவருடைய வீட்டிற்கு பூசணிக்காய் திருடன் வீடு, பூசணிக்காய் திருடன் வீடு என்று பெயர் சொல்லப்பட்டே வந்தது. ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3 தலைமுறைகளாக இந்த பெயர் நிலைத்து நின்றுவிட்டது. 4வது தலைமுறையில் வந்தவர், ஏன் நமது வீட்டிற்கு இப்படி ஒரு கெட்ட பெயர் வருகிறது, இதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். ஏனென்றால் யாராவது ஏதாவது அடையாளம் கேட்டால், இந்த பூசணிக்காய் திருடி வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அதுக்கு எய்த்தாப்பில் பாருங்கள், அதை தாண்டி போங்க அப்படி என்று இவர் வீட்டை ஒரு அவமான சின்னமாகவே சொல்லி வந்தார்கள். இதனால் அந்த 4வது தலைமுறையில் வந்தவருக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருந்து இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று அந்த ஊருக்கு வந்த ஒரு ஞானியிடம் போய் தன்னுடைய குறைகளை எல்லாம் சொன்னார். இந்த ஞானி சொன்னார், நீ ஒன்று செய்ய முடியுமா உன்னால் என்றால். என்ன சொல்லுங்கள், செய்கிறேன் என்றால். தினமும் 10 பேருக்கு உணவு போடு, சாப்பாடு போடு, ஒரு வேளை சாப்பாடு செய், அதாவது அன்னதானம் செய் என்று சொன்னார். இவரும் சரி என்று தினசரி 10 பேருக்கு அன்னதானம் போட்டே வந்தார். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் இப்படி சென்றது. ஒரு 7-8 மாதங்கள் கழிந்து 9வது மாதம் அந்த வீட்டிற்கு பூசணிக்காய் திருடன் வீடு என்ற பெயர் மாறி, அங்கே சாப்பாடு போடுவார்கள் அல்லவா அந்த வீடு, அந்த அன்னதானம் போடுவார்கள் அல்லவா அந்த வீடு என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆக பூசணிக்காய் திருடன் வீடு என்று 3 தலைமுறைகளாக இருந்த பெயர் மாறி அன்னதானம் போடுகிற வீடு, அன்னதானம் போடுகிற வீடு, சாப்பாடு போடுகிற வீடு, உணவு போடுகிற வீடு என்று அந்த பெயர் மாற்றம் ஏற்பட்டு அந்த வீட்டிற்கு அந்த பெயரே நிலைத்து விட்டது. ஆக ஒரு கெட்ட பெயர் ஒரு நல்ல பெயராக மாறியதற்கு காரணம் அவர்கள் செய்கின்ற நல்ல காரியம்தான். இதைத்தான் பழைய காலத்தில் சொல்வார்கள், முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தல் என்று சொல்வார்கள். ஆக பூசணிக்காய் திருடன் என்ற வார்த்தை இவர் அன்னதானம் போடுவதால், அதாவது அனைவருக்கும் சாப்பாடு போடுவதால் அந்த சாப்பாடு, அந்த சோறில் அந்த முழு பூசணிக்காயை மறைந்து விட்டது. இதைத்தான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது என்று சொல்வார்கள். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.